ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பூபதி அம்சவல்லி. 3 பொருள் வச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யலாம். எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ன்ஃப்ளவர், இது வந்து சால்ட்டு, இது வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், அது ஒன்று போதும் என் பேபிக்கு, அதனால தான். இது வந்து கூல் வாட்ரு, ஃப்ரிட்ஜ் தண்ணி, அது கொஞ்சம் கூலிங்காக இருந்தால் அது வந்து கலர் வந்து ஷேட் ஆகாமல் இருக்குது, பிளாக்காக கொஞ்சம் ஒரு கலர் ஒரு மாதிரி ஆகும். அதனால தான் சில் வாட்டர் எடுத்திருக்கேன். நீங்களும் அது மாதிரி எடுத்து அதில் வந்து அலசுறதுக்காக தான். இதை வந்து சீவி மேல் வந்து தோல் வந்து சீவி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறமே அந்த சேஃப் வந்து கரெக்டாக கட் பண்ணும். அதேமாரி ரொம்ப ஸ்லைஸ் மெல்லிஸியாக வெட்டினோம்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. அது கொஞ்சம் கட்டையாக நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக மொத்தமாக இருந்தால் போதும், ரொம்ப மெல்லிசியெல்லாம் வெட்ட வேணாம். இந்த மாதிரி கூல் வாட்டரில் போட்டு கொஞ்சம் அலசி எடுத்துக்கணும். அது சுடு தண்ணியில் வச்சு கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. சுடு தண்ணி நல்லா சுட வச்சு கொஞ்சம் வேக வைக்கவும் கூடாது. சுடு தண்ணியில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே அலசி அப்படியே எடுத்துக்கணும். வந்து சால்ட்டு வந்து அதில் கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம வந்து இதெல்லாம் எண்ணெயில் பொரித்து எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து சால்ட்டும் பெப்பர் போடுவோம். ரெட் சில்லி பவுடர் போட்டு தான் சாப்பிடுவோம். இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் லைட்டாக வெறும் கலங்க வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது. அப்புறம் தண்ணியில் அதை வச்சு அந்த சூடு வந்து போகிறதுக்காக தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து போட்ட தேவையான அளவு, நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 4-5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதை வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எண்ணெயில் பொரித்து எடுக்கிறது தான். ரொம்ப ஈஸியான டிஷ். வந்து குழந்தைங்க வந்து இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா ரொம்ப ஒரு சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சிம்மில் இது வந்து தேவையான அளவு தான் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக ஒரே ஒரு கிழங்கு எடுத்ததுனால நான் லைட்டாக கொஞ்சமாக போட்டுக்கிறேன். தேவையான பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் ஊற்றி பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி சிம்மில் வச்சு வேக வைங்க. ரொம்ப ஆனால் மேலே வந்து கொஞ்சம் அப்படியே கருகுன மாதிரி ஒரு கலர் சேடாயிரும். அதுக்காக சிம்மில் வச்சு பொரித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. நல்லா இது வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது ஈவினிங் ஸ்நாக்ஸ். இதுக்கு வந்து சால்ட்டு வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ உங்கள் குழந்தைங்களுக்கு அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது நல்லா பொரிஞ்சு வந்ததும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.